அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ அப்டேட் ஃபேமிலி, என்னோட பேர் அத்தீஃப். நான் 2024 நவம்பர் மாதம் 1 அப்ரேட்டில் ஃபைவர் கோர்ஸ் தான் நான் ஜாயின் பண்ணேன். நான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உண்மையாகவே நான் வந்து ஜாயின் பண்ணக்குள்ளே ஒரு நம்பிக்கை வண்டி இல்லாமல் தான் நான் ஜாயின் பண்ணேன், உண்மையாக சொல்ல போனேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி 2023 நான் வந்து ஃபைவர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் அதில் வந்து நான் ஃபெயிலியர் ஆகினதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே அதை கிவ் அப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து அகெயின் இந்த ஃபைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங் எனக்கு கேளும், அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து கிராஃபிக் டிசைனில் கொஞ்சம் ஒர்க்குகள் தேடும். அப்போ அந்த ஒர்க்கில் வந்து நான் வந்து அந்த ஸ்கில்லை எனக்கிட்ட என்னோடய வச்சு நிற்காமல் எனக்கு வந்து அதை சேவிஸாக கொடுத்து எனக்கு அதை ஒரு பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு நான் வந்து முந்திருந்து எனக்கு பிளான் பண்ணிச்சு. அப்போ எனக்கு இப்போ தான் 20 வயசு. அப்போ நான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃபைவர். நான் மற்ற பிளாட்ஃபார்மை பார்க்க ஃபைவர் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். எங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரொஜெக்டை செய்கிறனாலும் சரி, ஒரு கிளைண்ட்டை பிடிச்சிருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து லைஃப் டைமுக்கு கூட எங்களுக்கு வந்து அதை ஃபைவர் வந்து எங்களுக்கு வந்து கெரியராக கூட மாற்றிடும். அப்போ அந்த வகையில் நான் வந்து ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து ஃபைவர் கோர்ஸில் வந்து நான் வந்து செஞ்சேன். அப்போ அப்டேட் குழுக்கு நான் ஜாயின் ஆகிறதுக்கு முந்தைய எனக்கு வந்து பெருசாக சுத்தமாக நம்பிக்கை உண்டு இல்லை அந்த இதாகும்னு சரி. அவங்களோட அவங்க தார கைடு தானே, அந்த கைடை நாங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னு சொன்னேன்டா. அது மட்டும் இல்லாமல் எங்களோட கட்டாயம் எங்களோட எஃபோர்ட் ஈக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எல்லா விஷயத்தை எடுத்தாலும் வந்து எஃபோர்ட் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றுமே கிடச்சாது. எஃபோர்ட் இல்லாமல் எந்த ஒரு பலனுமே கிடைச்சாது உங்களுக்கு. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து தலைகளாக நின்றாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த விஷயத்துக்கு வந்து ட்ரை பண்ணலாட்டி, நீங்கள் அந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் முழு மூச்சாக நீங்கள் செயல்படலாட்டி உங்களுக்கு அதில் வந்து சக்ஸஸாக காணலாம். சரியா? அப்போ அது மாதிரி தான் நானும் வந்து 2023 வந்து நான் வந்து ஃபைவர் ஸ்டார்ட் பண்ணக்கோலே எனக்கு எந்த கைடும் இல்லை. நான் சும்மா அறகுறையாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். சும்மா போய் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணினேன், சும்மா நினச்ச மாதிரி பேரை கொடுத்தேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றுமே அப்படி ஒன்றும் அடிச்சவே இல்லை. போய்த்தா ஒரு ப்ராஜெக்ட் கிக் ஒன்று யூடியூப்பில் பார்த்து போட்டேன். ஆனால் இந்த எங்கர் கூட வரல. ஏன்னா குவாலிட்டி இல்லை இதில். அப்போ அது எப்படி செய்யணும்னு தெரியும். ஏன்னா நான் வந்து எல்லாம் நினச்சி முடிக்கிற ஃபைவர் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து படித்து கொள்ளையும் பிரச்சனையே இல்லை. சரியா? யூடியூப்பில் பார்த்து படித்தாலும் எல்லாம் செய்யணும். நான் வந்து இங்கே அப்டேட்டில் படித்து தான் நீங்கள் செய்யணுன்ற அவசியமே இல்லை. சரியா? உங்களுக்கு வந்து யூடியூப்பை செல்ஃபாக லேர்ன் பண்ணி உங்களுக்கு செய்யணும். ஆனால் நீங்கள் செல்ஃபாக லேர்ன் பண்ணி நீங்கள் போக்கோலே உங்களுக்கு காலம் கூடியாரு டைம் வந்து உங்களோட காலத்தின் டைமுன்றது வந்து ரொம்ப பொறுமையான ஒரு விஷயம். அப்போ அதை சேவ் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஸ்கூலில் நான் வந்து எங்களுக்கு ஸ்கூலில் புக்கையும் கையில் தந்து நான் டீச்சர்கிட்ட படிக்க போகிறேன். ஏன்னா அதை விளங்கப்படுத்துகிற அவங்களுக்கு தான் ஏறும். அதை விளங்கப்படுத்துகிற தான் எங்களுக்கு வந்து அதை பற்றி ஃபுல்லாக விளங்கிடும். அது மாதிரி தான் இதுவும். நாங்கள் கட்டாயம் வந்து எதை விஷயம் செய்கிறதாலும் அதை கட்டாயம் நாங்கள் பற்றி படிக்கணும். எதை இருந்தாலும் சரி. இது ஃபைவர் மட்டுமே நான் சொல்லலை, எதை படிச்சிருந்தாலும் வந்து நான் வந்து கட்டாயம் அதில் அடிப்படையை நாங்கள் படித்தே தான் ஆகணும். அப்போ இதில் ஃபைவரில் நிறைய விஷயம் இருக்குது, 1-2 இல்லை. அப்போ எல்லா விஷயத்தையும் வந்து டீட்டெயில்டாக எங்களுக்கு படித்து தருவாங்க. ஸோ கட்டாயம் உங்களோட எஃபோர்ட் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. கைடை இவங்க கையில் தந்துடுவாங்க. இதை எப்படி பண்ணணுன்னு சொல்லி அந்த ரோட் மேப்பை அவங்களுக்கு வந்து காட்டி தந்துடுவாங்க. நாங்கள் வந்து அந்த ரோட்டில் எப்படி பயணிச்சிருன்றதான் விஷயம் வைக்கிறேன். சரியா? அந்த ரோடு வந்து கரடு முரடு ஆகிக்கலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போகிறது மாதிரி ரெடி ஆகிக்கணும். அப்போ கட்டாயம் நாங்கள் வந்து அதையும் மைண்ட் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து ஃபேக்டை தான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டேன். நான் இந்த நவம்பர் 2024 நவம்பர் 1 2024 நவம்பர் மாதம் 1 நான் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணினேன். எனக்கு 26 நாளில் எனக்கு வந்து ஓர்டர் ஒன்று கிடச்சேன். சரியா? 26 நாளில் எனக்கு வந்து $30 ஒரு ஓர்டர் ஒன்று கிடச்சேன். அப்போ நான் போட்ட எஃபோர்ட்டுக்கான காரணம் தான் அது. நான் வந்து அதை அவங்க இந்த டாஸ்க் தருவேன். அப்போ நான் வந்து கிளாஸில் போய்த்து கூட டாஸ்க் தருவாங்க. அது டாஸ்க்கை நான் வந்து டைம் கூட நான் கம்ப்ளீட் பண்ணேன்னு சொன்னேன்டா. அதுவும் பெர்ஃபெக்டாக அவங்க என்னத்தை படித்து தந்தோம் நாங்கள் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணேன்னு சொன்னேன்டா. ஷுவராக ஃபைவரில் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ஒன்று பார்க்கலும். நான் வந்து இது ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இதுக்கோ செல்லலை, ஏன்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து செல்ஃபாக ட்ரை பண்ணி எனக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. ஒரு கைடோட போய்த்தக்கோல எனக்கு வந்து ஒரு கைடோட போகக்கோலே எனக்கு வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் ஒன்று வந்தது வந்து எனக்கு உண்மையாகவே பெரிய ஒரு சந்தோஷம். நானும் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், கட்டாயம் வந்து உங்களோட எஃபோர்ட்டில் தான் விஷயம் வைக்கிற எல்லாமே, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. கைடு அவங்க கையில் தந்துடுவாங்க. இந்த எஃபோர்ட்டை தான் நீங்கள் போடுற எந்த அளவுக்கு எஃபோர்ட் வைக்கிறோ அந்த அளவில் தான் உங்களை விஷயம் வைக்கிறேன். அதே போல் இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் நல்ல சப்போர்ட்டிவ் இருந்தாங்க. எல்லா விஷயத்துலையும் வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லை, மாஷான்னு சொல்லி அவங்க நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லா இடத்துலையும் வந்து. அடுத்தது எங்களோட லெக்சர்ஸ்மார் உண்மையாகவே நான் சொல்லியே ஆகணும் இதை. எங்களோட இந்த நிஃப்லா பிரதர், அசாம் பிரதர், அடுத்தது லாஸ்ட்டாக எங்களோட சிஇஓ. அப்போ
அவங்க எல்லோரும் வந்து உண்மையாகவே எனக்கு வந்து அவ்வளோக்கு இன்ஸ்பயர் அவங்க பார்க்கலே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன். நான் வந்து உண்மையை சொல்ல போனால் இப்போ என்ன இன்ஸ்பயர் ஆனதுன்னா நான் 3 பேர் இருந்தேன். ஏன்னா சின்ன ஒரு காலத்துக்குள்ளுக்கே அவ்வளோ ஒரு குறுகிய காலத்துக்குள்ளுக்கே இவ்வளோ ஒரு சக்ஸஸை பார்க்குறது வந்து பெரிய விஷயம் உண்மையாகவே. அப்போ நாங்களும் அது மாதிரி விஷயம் நானும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எங்களோட சிஇஓ வந்து 20 வயசுல நான் அவரோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணினேன். அப்போ அது மாதிரி தான் நானும் இப்போ 20 வயசு ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ஷால்லா நானும் இதில் சக்ஸஸ்ன்னு பார்க்கணும். அதே மாதிரி நீங்களும் செய்கிறாக்களும் வந்து இதில் சக்ஸஸ்ன்னு பார்க்கணும். இந்த நாங்கள் வந்து எதை படிச்சிருந்தாலும் வந்து இப்போ எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் சல்லி கட்டி தான் நாங்கள் படித்தோம். அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னு சொன்னால் சல்லி கட்டி நாங்கள் படிக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த கோர்ஸுக்கு ஒரு வேல்யூ வைக்கணும். சரி, அந்த வேல்யூக்காக தான் அந்த மணி. அப்போ அந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு இதில் ஒரு விஷயத்தில் எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாரன்னு சொன்னேன்டா. இப்போ நான் 5 இயர் படித்த இந்த 5 இயர் ஜேர்னி வந்து எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து முதல் அடிக்கணும். எனக்கு இதில் நான் வந்து இதில் எஃபோர்ட் போட்டு நான் வந்து ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன்டா. எனக்கு வந்து இதில் எஃபோர்ட் அடிக்கணும். இதில் கட்டாயம் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு ரெவன்யூ அடிக்கணும். அப்போ அது மாதிரி உங்களுக்கும் இது செய்யணும் எல்லாருக்கும். நான் வந்து ஏலான் செல்லல. அடுத்தது இதுக்கு இங்கிலீஷும் பெருச லெவலில் வேணுமானு கேட்டுன்னு சொன்னா பெரிய லெவலில் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் ChatGPT எங்களுக்கு வந்து கஸ்டமர் யாராவது ஒரு மெசேஜை பண்ணான்னு சொன்னா எங்களுக்கு வந்து ChatGPTயில் எங்களுக்கு வந்து தமிழில் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். மேலும் இப்படி தான் எனக்கு இந்த 5 இயர்லேருந்து மெசேஜ் வந்திக்கிறேன், எனக்கு வந்து இது எப்படி ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லி ChatGPT அதுக்கு வந்து எங்களுக்கு செஞ்சு தந்துடும். அப்போ இதெல்லாம் வந்து கிளாஸ் கொடுக்கு டீட்டெயிலாக படித்து தருவாங்க. என்னத்தனத்தை ஈச் அண்ட் எவ்ரி எல்லாத்தையும் வந்து படித்து தருவாங்க. அதில் வந்து நீங்கள் எந்த இடத்த வந்து ஸ்ட்ரக்கே ஆக மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு. அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக இவங்க தார டாஸ்க்காக தான் கண்டிப்பாக செய்யுங்க. உண்மையாகவே அப்டேட்டுக்கு வந்து நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா இந்த பர்சனல் நிறைய ப்ராப்ளம் வைக்கிறேன். அதெல்லாம் வந்து ஒரு அச்சீவ் பண்ணிக்கொள்கிறதுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகி எனக்கு வந்து இது. அப்போ இந்த வாய்ப்பை அமைச்சு தந்த அவங்களுக்கு வந்து இன்ஷால்லா நான் வந்து என்ன சைடு நான் துவா கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் வளர்ந்து போகணும்னு சொல்லி. சில கட்டாயம் எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும். எல்லோரும் இது அப்டேட்டில் படிச்சிட எல்லோரும் வந்து சக்ஸஸ் ஆகணும் இன்ஷால்லா. அதுதான் என் இதுவாகும். நான் மட்டும் சக்ஸஸ் ஆகவே இல்லை, எங்களோட எல்லோரும் சக்ஸஸ் ஆகணும். அதுதான் என் ஆசையும். என் ஃபேவரட் பேட்சுன்னு சொன்னால் இந்த நவம்பர் பேட்ச் தான். நான் நினச்சும் பார்க்கல இந்த பேட்சில் நான் ஃபஸ்ட் ஓட்டர் எடுப்பேன்னு சொல்லி. அப்போ நம்பிக்கை விடலை. நான் கட்டாயம் அப்டேட்டில் வந்து நீங்களும் படித்து பாருங்கள். உங்களுக்கும் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கட்டாயம் அப்டேட்டில் நீங்கள் வந்து எல்லோரும் படிக்கணும். கட்டாயம் அப்டேட் கைடை வந்து நீங்கள் எல்லாம் எடுக்கணும். இவங்க வந்து இன்னும் ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் வந்து இன்ஷால்லா இன்னும் சில கோர்ஸ்கள் வந்து நான் செய்கிறதுக்கு பிளான் ஒண்டிக்கிறேன். ஏன்னா எங்களோட கோர்ஸ் அந்தளவுக்கு நல்ல வெளிவாக செல்லும். ஏன்னா ஏர்ன் பண்ணுறது வந்து 100% ஷுவர். ஏன்னா இவங்க வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து கைடை பண்ணி தருவாங்க எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கான எஃபோர்ட் வந்து எங்களோட கையில் தான் நிற்கிறேன். அது எஃபோர்ட்டை நாங்கள் எந்த அளவுக்கு போடுறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம் அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு வந்து அதில் ரெவன்யூ வரும். அப்போ கட்டாயம் எல்லோரும் வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கொள்ளணும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அப்டேட் ஃபேமிலி. எவ்ரிதிங் ஸ்டார்ட் ஃப்ரம் 0.